Praise Lord, dear brothers and sisters. Welcome to Alpha and Omega Bible Academy. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்தெந்த தீர்க்க தரிசிகள் வந்து எந்த காலத்துல தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. பொதுவா இந்த தீர்க்க தரிசனம் சொன்னதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, சிறைப்பிடிப்புக்கு முன்பு, சிறைப்பிடிப்பு அப்போ அந்த சமயத்துல, சிறைப்பிடிப்புக்கு அதுக்கப்புறம். ஸோ இதுல பேசிக்கா தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த எக்ஸலிக் பீரியட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த எக்ஸலிக் பீரியட்ங்கிறது என்னன்னாக்கா, தேவனுடைய ஜனங்கள் வந்து அவங்க சொந்த நாட்டை விட்டு இன்னொரு அந்நிய நாட்டுல வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைகளா இருக்கிறத குறிக்கிறதா எக்ஸலிக் பீரியட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, த டைம் அண்ட் காட்ஸ் பீப்புள் ஆர் டேக்கன் அவே டு எ ஃபாரின் லேண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா யூதா வந்து பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டது, இஸ்ரேல் வந்து அசிரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டது. ஸோ இதுல வந்து நம்ம இந்த இஸ்ரேலுங்கிறது ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். அதாவது இந்த ராஜ்யங்கள் பிரிந்தது, அதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று நார்தன் கிங்டம் அண்ட் சதர்ன் கிங்டம். வடக்கு ராஜ்யம்னு சொல்லலாம், தெற்கு ராஜ்யம்னு தமிழ்ல வந்து சொல்லுவோம். ஸோ இந்த நார்தன் கிங்டம்ல பாத்தீங்கன்னா 10 கோத்திரங்கள் இருக்கு. ஸோ என்னென்ன கோத்திரங்கள்? ரூபன், சிமியோன், இசக்கார், செபுலோன், தான், நப்தலி, காத், ஆசேர், எபிராயிம், மனாசே. ஸோ இவங்களாம் தான் 10 கோத்திரங்கள். ஸோ 10 ட்ரைப்ஸ் ஆஃப் நார்தன் கிங்டம். நெக்ஸ்ட் வந்து சதர்ன் கிங்டம்ல ஜஸ்ட் வந்து 2 ட்ரைப்ஸ் தான். ஒன்று யூதா, ஒன்று வந்து பெஞ்சமின். ஸோ இந்த 2 ட்ரைப்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தே பிலாங் டு சவுத் ஆர் ஜூடா. இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நார்தன் கிங்டம்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிலிக், அதாவது சிறைப்பிடிப்புக்கு முன்னாடி. ஸோ இஸ்ரேல் அந்த நார்தன் கிங்டம் வந்து யாரால சிறைப்பிடிக்கப்பட்டாங்கன்னா அசிரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது அசிரியர்களால் சிறைப்பிடிப்புக்கு முன்னாடி, ஓகே, ஸோ அங்கே யார் வந்து ப்ராஃபஸி, அப்போ யார் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல யார் ப்ராஃபஸி சொன்னதுன்னா ஓசியாவும் ஆமோஸும். இவங்க 2 பேர் தான் அப்போ சொன்னது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த நார்தன் கிங்டம் இருக்கு இல்லையா, இந்த இஸ்ரேல் வந்து டியூரிங் எக்ஸைல், அதாவது சிறைப்பிடிப்பு அப்பவும் அதுக்கப்புறமும் எந்த ப்ராஃபிட்ஸும் நார்தன் கிங்டம் பத்தி சொல்லல. ஏன்னா நார்தன் கிங்டம் வந்து அசிரியர்களால சிறைப்பிடிக்கப்பட்ட போது அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்க வந்து என்ன ஆயிட்டாங்க? சிதறடிக்கப்பட்டார்கள். they were scattered. ஓகே, எப்படி யூதா ஜனங்கள் வந்து திருப்பி எருசலேமுக்கு வந்த மாதிரி அவங்க வந்து வரல. ஓகே, ஸோ டியூரிங் எக்ஸிலிக் அண்ட் போஸ்ட் எக்ஸிலிக் ப்ராஃபிட்ஸுங்கிறது கிடையாது. ஓகே, ஃபார் நார்தன் கிங்டம். தென் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ஜூடான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா 3 ஸ்டேஜஸும் இருக்கு. ஓகே, ப்ரீ எக்ஸிலிக். ஸோ சிறைப்பிடிப்புக்கு முன்னாடி பாபிலோனியர்களால நீங்க சிறைப்பிடிக்கப்படுவீங்க, உங்க வழிகளை மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்ன தீர்க்கதரிசிகள் தான் யாருன்னா யோவேல், ஏசையா, மீகா, செப்பனியா, ஆபக்குக், ஜெரேமியா. ஜோயல், ஏசையா, மீகா, செப்பனியா, ஆபக்குக், ஜெரேமியா. ஸோ இவங்களாம் தான் இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை தி வாண்ட், இந்த மாதிரி வேண்டாம், நீங்க வந்து அதிகமா பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த காரியங்கள்லாம் தேவனுக்கு பிரியமல்ல காரியம், விட்டுருங்க, இந்த தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பாபிலோனியர்கள் வந்து உங்களை சிறைப்பிடிப்பார்கள்ங்கிறது இவங்கெல்லாம் சொன்னது. எக்ஸிலிக்னா அந்த சமயத்துல அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்களா, அந்த சமயத்திலே எசேக்கியலும் தானியலும் அந்த டியூரிங் பாபிலோன் கேப்டிவிட்டி அப்போ வந்து அவங்க தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் எக்ஸிலிக். ஸோ அதுக்கப்புறம் அடிமைத்தனத்துக்கு, அதாவது சிறைப்பிடிப்புக்கு அப்புறம், ஓகே, ஸோ அவங்க யூதா ஜனங்க திருப்பி ரிட்டர்ன் ஆனோன்னு ஆகாய், சகரியா, மல்கியா இவங்க 3 பேரும் சொன்னது. இந்த யோனா, நாகுமும் நினிவேயை பத்தி அவங்க ப்ராஃபஸி வந்து பண்ணது. ஸோ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஸோ காட்ஸ் கிரேஸ்ல இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் நம்ம கத்துக்கும் போது, நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்கள் படிக்கும் போது நமக்கு வந்து புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும்.